இன்னைக்கு வந்து நீங்க நிறைய விமென்க்கு வந்து அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? என்னோட மோட்டிவே வந்து விமன் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும். யாருமே வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் விமன்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய நிறைய ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க வந்து எவ்வளோ பேர் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆமா, ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு அவங்களால சில போக முடியாது. சூழ்நிலையால வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், அவங்களால ஜாப் போக முடியாது. குழந்தை பிறந்துரும், அப்புறம் ஸ்கூலுக்கு விடணும், பிக்கப் ட்ராப் பண்ணணும், சமைக்கணும், அதுக்குள்ள டைம் இருக்காது, நான் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் வந்து ஒன்லி இந்த ஆர்ஓ வாட்டர் பியூரிஃபையர் இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் தான் என்னோட மேஜர் ஒர்க்கு. நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆர்ஓஸ் பண்ணுறது, ஜிம் கன்செஷன் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இஸ்ரோ பண்ணியிருக்கேன், ஹெச்எஃப், ஐசிஎஃப், ஐஐடி பண்ணியிருக்கேன், போர்ட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் கூடுவாஞ்சேரி, காஞ்சிபுரம், மாகாடு, திருவள்ளூர், திருநின்றவூர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், சென்னை டிரான்ஸ்போர்ட்லேயும் நான் தான் சர்வீஸ் பண்ணுறேன். ஆஃப்டர் 2017 எங்கள் டேடி வந்து இறந்துட்டாங்க. ஸோ எப்படின்னா எனக்கு வந்து ஒரு 8 o'clock எங்கள் டேடி வந்து கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. 8 o'clock பேசிட்டு 8:20 வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி. ஸோ நான் வந்து தனியாக இந்த உலகத்தில் நிற்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆனேன். நான் நிறைய சைக்காட்டிஸ்ட்டை போனேன். என்னால் வந்து அந்த டிப்ரெஸ்ட் வந்து வெளியே வர முடியல. ஸோ யார் யார் என்ன பேசுனாங்களோ, பொம்பளை பிள்ளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ என்கிட்ட ரெக்கமெண்ட் வராங்க. என் பையனுக்கு வந்து காலேஜ் நான் ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜை ஜாயின் பண்ணலான்னு சொல்லு, இவங்களுக்கு வேலை வேணும், உங்கள் கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லு. நம்மளை எடுத்தோன்னே பிலீவ் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட மேன் பவர் இருக்கா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்க சின்ன வயசா இருக்கீங்களே பண்ணிருவீங்களா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் மேனிட்டரியா எல்லாருமே கேட்கறது. ஸோ என்னோட ஒர்க்ஸ் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் பண்ற ஒர்க்ஸ் சர்வீஸ் தான் வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போதான் 2026ல ஒரு எலெக்ஷன் வேற போயிருக்கு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம்? இப்போ வந்து புதுசா ஏதோ டெண்டர்ஸ் அவங்க இன்னும் இஷ்யூ பண்ணல. ஓகே, அவங்களும் வந்து கொஞ்சம் கத்துக்கணும்ல டைம்ல. கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த ஹாட் அண்ட் கோல்டு, இந்த ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் தனியா வரும்ல. இந்த வின்டர் சீசன்ல பசங்க வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், சம்மர் சீசன்ல கோல்டு வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல்ஸ்க்கு. அதுக்கும் நான் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருக்கு நான் பண்ணியிருக்கேன். அவங்களே மீட் பண்ணலான் இருக்கேன். மீட் பண்ணி இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா. நபீல் வியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விஜே பவித்ரா ஹியர். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமன் ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க. இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனது பத்தாமல் இவங்களை சுற்றி இருக்க விமனும் நல்லா வரணும்னு அவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்னவங்க இவங்க தான். கென்ஸ் டெக்னாலஜிஸோட ஓனர் பிரியா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கென்ஸ் டெக்னாலஜிஸ் பற்றி எனக்கு தெரியும், அவங்களுக்கு சொல்கிறீங்களா? கென்ஸ் டெக்னாலஜிஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து வாட்டர் பியூரிஃபை ட்ரீட்மெண்ட் பிளான்ட். நாங்கள் மோஸ்ட்டாக டீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடாக பண்ணி அல்கலைன் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். தென் வந்து யூஸ் பண்ணுறது சாஃப்ட்னர், அயன் ரிமூவர்ஸ் பண்ணிகிட்ருக்கோம்டா. ஓகே, சூப்பர். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் நிறைய விமென்க்கு வந்து அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க இல்லையா? நான் என்னோட மோட்டிவே வந்து விமன் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும். யாருமே வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்ணணும். ஸோ இதனால நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் விமன்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, சூப்பர். ஆக்சுவலி நாங்கள் நிறைய இடத்துல நான் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாத்துலேயுமே உங்களோட இது இந்த பிரியா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கென்ஸ் டெக்னாலஜிஸ்க்கு முன்னாடி பிரியா யார், எங்கேருந்து ஆரம்பித்தாங்க, எப்படி ஆரம்பித்தாங்க? நான் வந்து ஒரு ஸ்மால் ஃபேமிலி தான். ஒரு சிங்கிள் சைல்டு. நான் ஒரே ஒரு பொண்ணு. ஸோ அதனால் அப்பாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு ஏர்லி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆஃப்டர் ஃபினிஷ் மை 12th ஸ்டாண்டர்ட் அப்போவே எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறமேட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தானே என்னை படிக்க வச்சாங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணேன் நான். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனுக்கும் நான் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் கொஞ்சம் கூட லிங்கே இருக்காது. ஆமாம், ரிலேட்டடே இருக்காது. விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணும் போதே வந்து பாப்பா பிறந்தாச்சு 19 இயர்ஸில். 19 இயர்ஸ் போனோட என்னால் அப்புறம் வந்து நம்ம அந்த ஃபீல்டுக்கு நம்ம போக முடியாது. ஸோ அந்த ஒரு சான்ஸ் கிடைக்கலையா. ஸோ அதனால
என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரு சைல்டுஹுட்டில் வந்து ஒரு மெமரி இருக்குது. பியூரிட் சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து எல்லாரையும் வந்து ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும், அவங்க கூட்டிட்டு போவாங்க. அங்கே போய் பியூரிட் பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஒரு gift எல்லாம் கொடுப்பாங்க. அது நம்ம ஸ்கூல்ஸ்லாம் கொண்டு போவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஏன் வை நாட் நம்மளும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். அந்த ஒரு ஐடியா வச்சு. ஆமாம், நம்ம ஃபேமிலியில் வந்து யாருமே வந்து பிஸ்னஸ் பர்சன் கிடையாது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் உமன். சூப்பர் சூப்பர். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. பேசிக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்டால் மாதிரி போடுவோம். ரோட் சைடு வந்து ஒரு அம்பர்லா வச்சுட்டு கீழே வந்து ஒரு ஆர்ஓ ஃபிக்ஸ் இருக்கும். பண்ணிட்டு இதை வந்து நாங்கள் சேல் பண்ணுறோம். அப்போ வந்து அரௌண்ட் காஸ்ட் ஒரு 5,000 6,000 ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதை இஎம்ஐ பேஸில் கொடுப்போம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் கென்ஸ். இது வந்து நான் நேம் வந்து எனக்கு அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஓகே. ஸோ நான் ஸ்மாலராக பண்ணிட்டு இருக்கும்போது ரேண்டமாக பண்ணிட்டு இருந்தது தான். ஆஃப்டர் 2017 எங்கள் டேடி வந்து இறந்துட்டாங்க. 8 o'clock வந்து எங்கள் டேடி எனக்கு கால் பண்ணாங்க. நான் எங்கள் மம்மி வீட்டில் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன்னா போயிட்டியாப்பா வீட்டுக்குன்னு சொல்லி கேட்டாங்க. நான் கேஷுவலாக வந்துட்டேன்ப்பா வீட்டுக்குன்னு சொல்லி 8 to 8:05 நான் பேசினேன். அரௌண்ட் ஒரு 8:30 எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. உங்கள் அப்பா வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். ஓகே, நான் வந்துட்டுருக்கேன், நான் ஆவடி டு கோடம்பாக்கம் ட்ராவல் பண்ணணும், வரேன் அப்படின்னு. நான் இன்னொரு அங்கிள் கால் பண்ணி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்துட்டாருமா அப்படின்னாரு. எனக்கு வந்து ஏதோ தப்பாக என் காதில் விழுந்துருச்சு நினச்சிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் உள்ளே வராங்க. நான் கொடுக்குறேன் ஃபோனை. கொஞ்சம் கேளுப்பா, அந்த அங்கிள் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஷாக்கில் நிற்கிறாரு. இல்லை, அப்பா இறந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய லைஃப்பில் வந்து ஃபுல் டேர்னிங் பாயிண்ட்டே 2017 March 9 அன்றைக்கி தான். ஸோ நான் வந்து தனியாக இந்த உலகத்தில் நிற்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆனேன். நான் நிறைய சைக்காட்ரிஸ்ட்டை போனேன். என்னால் வந்து அந்த டிப்ரெஸ்லேருந்து வெளியே வர முடியல. எங்கள் அப்பாவோட சைட் பை சைடு இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே வந்து ஃபியூவல் சர்வீஸில் கலந்துக்கல. இவன் வந்து ஒரு பொம்பளை பொண்ணு தானே அவனுக்கு, நம்ம ஏன் போகணும், நம்ம ஏன் செய்யணும், அவ்வளோதான், என் தம்பியோட முடிஞ்சிருச்சு, என் அண்ணனோட முடிஞ்சிருச்சின்னு சொல்லி எல்லாமே ஒதுங்கிட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து நான் ஒரு தனியாக நிற்கும் போது தான் நம்ம இவங்க எதிரிலலாம் வந்து சம்திங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். யார் யார் வந்து பொம்பளை பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வரலையோ, எங்கள் தம்பியோட முடிச்சிட்டாங்களோ, ஊர்லேருந்து வேன் கிளம்பிருச்சு டெத்துக்கு வரத்துக்கு, நாங்கள் தான் ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டோம் அவங்களெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. ஸோ அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு, பயங்கர ஹர்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பாவை விட எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நம்ம சும்மா இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணால் தான் நம்ம இவங்க எதிர நிற்க முடியும். ஸோ யார் யார் என்ன பேசுனாங்களோ, பொம்பளை பிள்ளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க இப்போ என்கிட்ட ரெக்கமெண்ட் வராங்க. என் பையனுக்கு வந்து காலேஜ் நான் ஜாயின் பண்ணணும், எந்த காலேஜை ஜாயின் பண்ணலான்னு சொல்லு, இவங்களுக்கு வேலை வேணும், உங்கள் கம்பெனியில் வேலை இருந்தால் சொல்லு, அவங்களுக்கு அட்வைஸ் என்கிட்ட கேட்குறாங்க. அன்னைக்கு திரும்பி பார்க்காதவங்க இன்னைக்கு வந்து உங்ககிட்ட கேட்குறாங்க. அன்னைக்கு வந்து இவளுக்கு தான் தேவை, நிற்கட்டும், இப்படின்னு அனாதையாக நிற்கட்டும்னு சொன்னவங்க எல்லாரும் இப்போ வந்து பிரியா என்ன வேணால் பண்ணும். பிரியா கிட்ட போனால் எல்லாமே நடக்கும். பிரியாட்ட அட்வைஸ் கேட்டால் ஓகேவாக இருக்கும். அது கரெக்டாக மேனேஜ் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட எது கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணிடுவாங்கன்னு சொல்ல வைக்கிற இந்த ஸ்டேஜ் இருக்குல்ல, இட்ஸ் வெரி டஃப். நான் 2017 தான் கென்ஸ் டெக்னாலஜிஸ் நேமை வந்து ரிஜிஸ்டர் பண்ணேன். ஸோ எனக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு பெரிய பிராண்ட் இருக்காங்க, சிம்லர் நேம், கிட்டத்தட்ட ஒரு நேமில் இருக்கிற ஒரு பிராண்டு. அவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க, என்ன ரிஜிஸ்டர் பண்ண விடலை, ட்ரேட்மார்க் வாங்க விடலை. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் மீறி நான் ரிஜிஸ்டர் பண்ணேன். பண்ணிட்டு இந்த கென்ஸ் டெக்னாலஜிஸ் பிராண்ட் ஒரு 2017 தான் ரிஜிஸ்டர் பண்ணது. அதுவே உங்களுக்கு இப்போது ஒரு பிஸ்னஸ் உமனாக உள்ளே வரும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸை வந்து எதிர்த்து நம்ம வரோம் இல்லையா, அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அங்கே நம்ம நடக்கும்போது தான் தெரியும். அது உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது? வேறு நான் வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸும் பார்த்துருக்கோம் எல்லாமே. இப்போ நான் வந்து டெண்டர்ஸ் பண்ணுறேன். நான் வந்து ஒன்லி இந்த ஆர்ஓ, வாட்டர் பியூரிஃபையர், இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் தான் என்னோட மேஜர் ஒர்க்கு. நான் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆர்ஓஸ் பண்ணுறது, ஜிம் கன்செஷன் பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். இஸ்ரோ பண்ணியிருக்கேன், ஹெச்எஃப், ஐசிஎஃப், ஐஐடி பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். போர்ட்ரஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் கூடுவாஞ்சேரி, காஞ்சிபுரம், மாகாடு, திருவள்ளூர், திருநின்றவூர் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டு, சென்னை டிரான்ஸ்போர்ட்லேயும் நான் தான் சர்வீஸ் பண்ணுறேன். புழல் ஜெயிலில் பண்ணியிருக்கேன், பாண்டிச்சேரி ப்ரிசனில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் நிறைய வேலை எடுத்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸ்டில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மேல் டாமினேட்டிங் பிஸ்னஸ் கண்டிப்பாக
இது எல்லாமே. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு வந்து ரொம்ப விமனா உள்ள அதிகம். கொண்டு போய் நீங்க வந்து உங்க பிராண்டை இந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் சேர்த்திருக்கீங்க. அது ஈஸி இல்லையா? ஈஸியே இல்லை, ஈஸியே இல்லை. அது நம்மளை எடுத்தோன்னே பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஆமா. உங்ககிட்ட மேன் பவர் இருக்கா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் சின்ன வயசாக இருக்கீங்களே பண்ணிடுவீங்களா, இந்த கொஸ்டின்ஸ்லாம் மேனிட்டரியாக எல்லாருமே கேட்குறது. ஸோ என்னோடய ஒர்க்ஸ் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ணுற ஒர்க்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ், நான் பண்ணுற சர்வீஸ் தான் எனக்கு வந்து என் இன்வெஸ்ட்மெண்ட்டே அதுதான். நான் பண்ணுற ஒர்க்ஸ் சர்வீஸ் தான் வந்து என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டே. நான் என் ஒர்க்ஸ் என் ப்ரொஃபைலில் காமிக்க தான் என்னோடய பிராண்ட் வந்து வளர்ந்துச்சு. நான் ஒன்றுமே பண்ணாமல் வந்து சும்மா இருந்தால் எங்கள் பிராண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காது. ஸோ இப்போ திருவள்ளூர், சென்னையில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கென்ஸ்னாவே எல்லாருக்கும் தெரியும். மோஸ்ட் ஆஃப் தெம், ஏன்னா தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஃபுல்லாக சர்வீஸ் நம்ம தான் பண்ணுறோம். ஸோ அவங்க எல்லாமே கென்ஸ்னால் தெரியும். இந்த கென்ஸ் வந்து இப்போ எங்கே போனாலும் எங்கள் நேம் சொல்ல மாட்டாங்க, கென்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. ஓகே. கென்ஸ் அது வந்து ஒரு பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட் வந்து நான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி இதை விட இன்னும் கூட பெட்டராக பண்ணி ரீச் பண்ணணும். இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு சப்போர்ட் என்னென்னா லேடிஸ் தான். வீட்டில் இருக்க லேடிஸ் அவங்க வந்து எவ்வளோ பேர் நிறைய படிச்சிருப்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்களால போக முடியாது, வீட்டில் இருக்கிற மாதிரி. ஆமாம், அவங்களால ஜாப் போக முடியாது. குழந்தை பிறந்துடும், அப்புறம் ஸ்கூலுக்கு விடணும், பிக்கப் ட்ராப் பண்ணணும், சமைக்கணும், அதுக்குள்ள டைம் இருக்காது, நான் எங்கே வேலைக்கு போகிறதுன்னு வாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. அவங்க தமிழ்நாட்டில் எங்கே வேணால் இருக்கலாம். கண்டிப்பாக அவங்க கன்வீனியன்ட் டைமில் நாங்கள் ஜாப் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம். இது லேடிஸ் மட்டும் இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் வேலை இருக்கும்? அவங்க கன்வீனியன்ட் டைம் தான்டா. அவங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் பண்ணுறாங்களா, இல்லை ஈவினிங் நைட்டு, அவங்க கன்வீனியன்ட் டைம் தான். எங்களை காண்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு என்ன ஒர்க், என்ன பேக்கேஜ், என்ன எல்லாமே நாங்கள் சொல்லிடுவோம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அதை பண்ணிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேட்பாங்களே. ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வேலை செய்யணும், ஆனால் என்ன வேலை செய்கிறது, எப்படி செய்கிறது, எங்கே கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியிறப்போ கண்டிப்பாக முன் வருவாங்க. நிறைய பேர் பார்க்கும்போது உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. MBA படிச்சிருக்கோம், BSc படிச்சிருக்கோம், MSc படிச்சிருக்கோம், ஆனால் வந்து வேலைக்கு போக முடியல, பிக்கப் ட்ராப் பண்ணணும், வீட்டில் இருக்கிற இன்லாஸை பார்த்துக்கணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் சும்மா இருக்காதீங்க, எல்லாமே கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஆமா, பண்ணணும். பண்றதுக்கு எல்லா சோர்ஸுமே இருக்கு. இப்போ நம்ம மம்மிஸ் டேஸ் எல்லாம் இருக்காது. நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க சோஷியல் மீடியால ஒண்ணும் இல்ல, வேலைக்கு போக முடியாது, பேசிக்கா என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் ஏதாவது ட்ரெஸ் வித்திருப்பாங்க, அதுதான் நடக்கும். இப்ப நிறைய சோர்ஸ் இருக்கு, வேலை இல்லைன்னு இல்லை, சோர்ஸ் இருக்கு. நம்ம ட்ரை பண்ண மாட்டோம், கொஞ்சம் கஷ்டப்படுறோம். சில பேருக்கு எந்த இடத்துல ட்ரை பண்றது அப்படின்னு தெரியல. அப்படி தெரியாதவங்களும் நம்ம ஜாப் ஆஃபர் பண்றோம். சூப்பர் சூப்பர். ஒன்லி நாட் ஃபார் லேடிஸ், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், மென்ஸா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நாங்க வந்து உங்களுக்கு சோர்ஸ் பண்றோம், உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுறோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு. கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுறீங்க இல்லையா, இது ஒரு மிஷின் மாதிரி தான். நிறைய விமனுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும்னு பார்க்குறீங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? நீங்கள் ஆரம்பிச்சதுனாலயா, இல்லை உங்களோட பர்சனல் இது ஏதாச்சும் அதோட ரிலேட் ஆயிருக்கா? பர்சனல் தான்டா. நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் அந்த மணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கோ நம்ம அம்மாக்கோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு அது நம்மளுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஆமாம், அவங்க காசு எடுத்து இப்படி பண்ணுறோமே, அவங்க எடுத்து இப்படி செய்கிறோமேன்னு இருக்கும். பட் நம்ம ஏர்ன் பண்ணும்போது யாருமே நம்ம கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. என்கிட்ட வந்து ஒரு பேரண்ட் சொல்லியிருக்காங்க, ஸ்கூலில் ஒரு பேரண்ட் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, பா எங்கள் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிக்கிறாருப்பா, ஆனால் அது எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், ஆனால் எங்கள் அம்மாக்கோ எங்கள் தம்பிக்கோ நான் செய்ய முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் எங்கள் அம்மாவுக்கோ எங்கள் தம்பிக்கோ கொடுத்தா எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார்ல, ஏன் கொடுத்தா செய்தேன்னு கேட்பார்ல. ஸோ அதனால் ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் புரிஞ்சிச்சு எவ்வளோ பேர் இப்படி இருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறோம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிட முடியாது. நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கணும், மேனேஜபிளாக இருக்கணும். பட் அம்மாவுக்கு செய்யலாம். ஆமா, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு செய்யறதுக்கு நம்மளா ஏர்ன் பண்ணி இல்லனாலும் என்னைக்கா இருந்தாலும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும். யாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதை பண்ண, ஏன் அதை பண்ணன்னு கேட்கக்கூடாது. கேட்குற ஹஸ்பண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஏன் கொடுத்த, ஏன் செய்தன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம், பண்ணியே ஆகணும், ஏர்ன் பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஏர்ன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், ட்ரை பண்ணணும்.
லாஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணணும். சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது, யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது. வேலை கேட்கறதுல அசிங்கப்படக்கூடாது, வேலை செய்யறதுல அசிங்கப்படக்கூடாது. இப்போ எனக்கு ஒரு வேலை வேணும்னா நான் வசதியோ இல்லையோ என்னவோ, என் ஆப்போசிட்டில் இருக்கிற கஸ்டமர் வந்து என்னோட லோவாக இருக்காங்களோ ஹையராக இருக்காங்களோ அதெல்லாம் கிடையாது. எனக்கு அவங்கக்கிட்ட வேலை வேணும். அப்போ நான் அவங்ககிட்ட கன்வின்ஸாக பேசி ஆகணும். கன்வின்ஸாக பேசினா எனக்கு வேலை கிடைக்கும். ஸோ நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணணும், நான் எதுக்கு பேசணும்னா கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து கென்ஸ் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிராண்டாக வந்திருக்கு. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாமல் தான் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமாம். இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னா நீங்கள் நிறைய பேரை வந்து போய் அப்ரோச் பண்ணதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், அப்போ ஏதாச்சும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து 2013 வந்து எங்கள் ஆஃபீஸ் வந்து ஒரு 10x10 தான் இருக்கும். ஓகே. எனக்கு கல்யாணத்தப்போ வந்து நான் சிஸ்டம் வச்சுருந்தேன் வீட்டில். அது வந்து ஒரு டேபிளில் இருக்கும், ஒரு லேண்ட்லைன் மொபைல் ஃபோன் இருக்கும். அதுதான் ஒரு நோட்டில் வந்து கஸ்டமர் நேம்லாம் இருக்கும். நான் வந்து ஒருத்தருக்காக கால் பண்ணி கேட்பேன், நீங்கள் எங்ககிட்ட ஆர்ஓ போட்டிங்களே, உங்களுக்கு சர்வீஸ்க்கு வரணுமா, அதெல்லாம் ரொம்ப ஆஷா பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாமா, இப்போ எதுக்கு சர்வீஸ், இப்போ தானே போட்டோம், நாங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்குறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹர்ட் ஆகும் ஃபர்ஸ்டா நம்மளுக்கு, அசிங்கமா இருக்கே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கோம். திட்டுவாங்க, உங்ககிட்ட போடுறது நான் வந்து ஒரு பெரிய பிராண்டுக்கிட்டே வாங்கி போட்டுருவேன். நம்ம ஏதாவது பேக்குறோன்னா உங்ககிட்ட ஆர்ஓ வாங்கி இன்ஸ்டா பண்ண ஒரு பெரிய பிராண்டே போட்டுருவேன், நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட வாங்கணும், உங்கள் சர்வீஸ் எப்படி இருக்கும். இப்போ இது கஸ்டமர்ஸ் போயிட்டு இருக்கு. கஸ்டமர்ஸ் தவிர இன்னும் நீங்க நெக்ஸ்ட் லெவல்னு போயிருக்கீங்களா? அங்க போகிறப்போ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒர்க் எடுத்து செய்து வரும்போது ஒரு 30 lakhs ஒர்க் தான் எடுத்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் 30 lakhs. ஆனால் அந்த 30 lakhs ஒர்க் எடுத்து செக்கு கையில் வர வரைக்கும் எங்களுக்கு உயிரே இல்லை. ஆமா, புரியுது. வருமோ வராரோ, ஆமா வருமோ வராத, நம்ம வேற ஜுவல்ஸ் எல்லாம் பிளட்ஜ் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணிட்டோமே, வீட்டில் என்ன சொல்லுவோம், செக் வராட்டி என்ன பண்ணுவோம், புரியுது. இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல். ஆனால் அது வந்து வந்துட்ட பிறகு தான் நான் வந்து ஒரு மணி ஹேண்ட்லிங் வந்து கற்றுக்கிட்டாச்சு. ஓகே, இந்த ஒர்க் முடிச்சிருக்கோம், இது ஒரு பீரியட் ஆஃப் செக் வரும், நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு அது பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரெயின் அப் நம்ம வந்து அடிப்படாமல் கற்றுக்க முடியாது. கண்டிப்பா. கஷ்டப்படாமல் சம்பாதிக்க முடியாது, அவமானப்படாமல் சம்பாதிக்க முடியாது, அசிங்கப்படாமல் சம்பாதிக்க முடியாது. எல்லாமே பட்டாதான் இந்த மாதிரி இருக்க முடியும். இப்போ வந்து ஈஸியாக வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாங்க. கென்ஸ்ட்டு போனால் சாஃப்ட்னர் நல்லாயிருக்கும், கென்ஸ்ட்டு போனால் அயன் ரிமூவர் நல்லாயிருக்கும், கென்ஸ்ட்டு போனால் வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட அவங்க ஒர்க் நல்லா முடிச்சிருவாங்க, டைம்லி முடிச்சிருவாங்க. இப்போ செக்ஸாக கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அதை அடிப்பட்டாதான் நம்மளுக்கு வந்து தெரியும், அந்த தப்பு நம்ம ரிப்பீட் பண்ண மாட்டோம். ஆமாம். இப்போ நீங்கள் இவ்வளோ அடிகள்லாம் சொல்லிங்க, அதில் உங்களுக்கு இவ்வளோ நாள் வளர்ந்ததில் பிக்கஸ்ட் சேலஞ்ச் என்னது நீங்கள் பார்த்ததில்? பிக்கஸ்ட் ஆஸ் உமன் எல்லாமே சேலஞ்ச் தான். கண்டிப்பாக ஒன்றுமே சொல்ல முடியாது, உமன்னாவே சேலஞ்ச் தான். எப்படி பண்ணுவேன் நான் பண்ணி காமிக்கிறேன்ல. எனக்கு வந்து ஒரு டீம் இருக்காங்க, ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, ஒர்க் பேஸ் பண்ணுற ஒரு டீம் இருக்காங்க. இப்போ எல்லாமே டீம் பேஸ் ஃபாலோ பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரே ஆளாக இருந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே. இன்ஜினியர் பார்த்துப்பாரு, என்னோட ஹெச்ஆர் பார்த்துப்பாங்க. ஸோ அந்த ஒரு டீம் பில்ட் பண்ணிட்டோம்னா இட் மேக்ஸ் ஈஸி. அதை நம்ம கற்றுக்கணும். ஆமாம். இவ்வளோ இயர்ஸ் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, ட்ரை பண்ணியிருக்கீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் கிவ் அப் பண்ணணும்னு தோணியிருக்கா? இல்லை இது ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போவோம் அப்படிதான் தோணும். ஓகே, நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம்ல, எப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போவோம். இது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு எதுலையுமே சான்ஸ் இல்லைப்பா. இந்த ஆமாம், இந்த பிஸ்னஸில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு வந்து தோணும், நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை, ட்ராப் பண்ணிட்டோம், எங்களால் முடியல, விட்டுட்டோம். அது எப்படி முடியாமல் போகணும்னு எனக்கு தெரியல. முடியும், எல்லா கஷ்டமும் படணும், அடி உத மிதி எல்லாம் வாங்கினா தான் ஒர்க் அவுட் ஆகும். அது எப்படி முடியாமல் போகணும் இருந்துட்டா. ஒரு சில ஃபீல்ட்ஸ்லாம் இப்போ அவ்வளோ காம்படிட்டிவாக இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? எல்லாமே பிசினஸ்லயே அவ்வளவு காம்படிட்டிவ் இருக்கு. ஆமா கண்டிப்பா, இதுலயும் காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. எவ்வளவு இருக்காங்க. நான் வந்து குறிப்பிடா லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல உமனுக்கு மெயினா பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீல்ட் வந்து எல்லாருமே அதுல இருப்பாங்க.
அது பார்த்துருக்கீங்களா? எப்படின்னா ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்ணி ரீச் ஆயிட்டாங்கன்னா பின்னாடி ஒரு 100 பேர் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா ஆமா. இப்போ சாரீஸ் சேல் பண்ணி ஒருத்தர் நல்லா பீக்ல போயிட்டாங்கன்னா ஓகே நம்மளும் பண்ணா இந்த மாதிரி எல்லாரும் ஒரு ஆயிரலான்ட்டு ஆமா இதுலயே காம்படிஷன் அதிகமாயிருது. ஆமா ஆமா. நீங்களே பண்ணிடுறீங்க, உருவாக்கிடுறீங்க. ம் ம் இது வந்து மேன்மேடு திங்ஸ் மாதிரி. புரியுதுங்களா? இப்போ வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கும், நம்ம எந்த பிசினஸ் பண்ணா ஓகேவா நம்மளுக்கு எது செட் இருக்கும் ஆகும், நம்மளுக்கு எது ஒர்க் பார்க்கணும். அவுட் ஆகும். எப்பவுமே பிசினஸ் பண்றவங்க நீ பண்ண நான் பண்ண இவங்க பண்ணி ஏர்ன் பண்ணிட்டாங்கன்னு பண்ணா அவ்வளவுதான். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு நம்மளுக்கு நம்ம எது இது வரும்? பண்ணணும், ஆமா. பண்ணலாம். நமக்கு தெரியாத பிசினஸ் பண்ணக்கூடாது. நம்ம தெரிஞ்சது தான் பண்ணணும். தெரியாததுல போய் கை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு நம்மளுக்கு எது வரும், எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தான் பண்ணணும். இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், சில பேருக்கு எடுத்த உடனே பிக்கப் ஆகும், சில பேருக்கு தான் வந்து நிறைய அடிலாம் தாண்டி முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம், அப்புறம் ஏதோ ஒன்று பிக்கப் ஆகும் இல்லையா? உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மேஜர் பிரேக் த்ரூ என்னவா இருந்தது உங்க ஜேர்னில, இந்த பிஸ்னஸ் ஜேர்னில? அதான் சொன்னேன் 2012 மேரேஜ், 13 ஸ்டார்ட் பண்ணது, 17 வரைக்கும் நார்மலைஸ்டா சும்மா எனக்கு வந்து ஒரு 30,000 பீரோல இருந்துச்சுன்னா வாவ் பீரோ தண்டா ஒரு 30,000 இருக்கு, இது போதும் நம்மளுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்துட்டேன். அதான் எங்க அப்பா இருக்கிற வரைக்கும். அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அம்மா வீடு இருக்கு, இங்க எங்கேயோ மாத்திட்டு போவோம். அப்போ எனக்கு மெச்சூர்டும் இல்லை, நான் எனக்கு ஒரு 24-25 இயர்ஸ், ஒரு 50,000 60,000 இருந்தாவே போதும். நான் எப்போ தனியா நின்னனோ எங்க அப்பா இல்லாம, அப்பதான் எனக்கு தோணுச்சு நம்ம பெருசா வளரணும், நம்ம பெருசா பிராண்ட் ஆகணும். ஸோ அதுதான் உன்னுடைய பிரேக் த்ரூவே அதுதான். ஏன்னா எனக்கு அப்புறம் வந்து எனக்கு எங்க அப்பா இறந்த அப்புறம் டிப்ரெஷனாக பேச்சு வந்து ஸ்டக் ஆச்சு. எனக்கு பேசும்போது ரொம்ப திக்கும். ஓகே. என் கான்ஃபிடன்ட் லெவலே லோ ஆயிருச்சு. புரியுது புரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். டாக்டர் சொன்னாங்க இல்லை நீங்கள் ஹெவியாக உங்கள் ஒர்க் பண்ணுங்க, உங்கள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது தான். அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு முகப்பேரில் வந்து ஒரு இன்ஸ்டாலுக்கு போயிருந்தாங்க, ஆர்ஓக்கு மிஷின் இன்ஸ்டால் பண்ண போனாங்க. அங்கே சொன்னாங்க தண்ணி வந்து எல்லோவா வருது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஓகே பண்ணிடலாம், இதுக்கு ஒரு ஃபில்டருக்கு போட்டுடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் அப்போ தான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஓ தண்ணி எல்லோவா இருந்தால் அயன் ரிமூவர் போடணும், அயன் ரிமூவர் போடணும், தண்ணி ஹார்டாக இருந்தால் சாஃப்ட்னர் போடணும், அப்படியே புடி ஆளை சேரு வேலைக்கு, மார்க்கெட்டிங் அனுப்பு, மதுரவா, எல்முகப்பேர், அண்ணா நகர், போரூர் இங்கெல்லாம் அனுப்பு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்க, அயன் ரூமர் கண்டுபிடிச்சாச்சு, மாதாவரம் இங்கெல்லாம் அவங்கள அனுப்புங்க, அங்கன்னு கஸ்டமர் பிடிங்க. இப்படிதான் என் கஸ்டமர் ஸ்ப்ரெட் ஆனாங்க. ஓகே ஓகே. சரி, நீங்க கஸ்டமர் சைட்ல இருந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் என்னது? ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்களா? இஷ்யூவா? ஆமா. இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டால் பண்ணிடுவோம், அயன் ரூமர்லாம் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பண்ணிட்டு எங்க ப்ரெஷர் டேத்து ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள் ஆஃபீஸில், மேடம் இன்ஸ்டால் பண்ணிட்டு பேமெண்ட்லாம் வாங்கிட்டோம், அவங்க ப்ரெஷர் மோட்டரால் ப்ராப்ளம் இருக்கான், வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு. ஓகே. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேமெண்ட்டும் வாங்கியாச்சு, இப்போ வேலையும் செய்தாச்சு, இன்ஸ்டாலும் பண்ணியாச்சு. ஆனால் அவங்க சைடில் ஏதோ ப்ராப்ளம்ன்றதுக்காக ரிமூவ் பண்ணிட்டு போக சொல்கிறாங்க. நல்லா யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த வாரண்டி பீரியட் இருக்கும்ல, அது முடியறதுக்கு ஒரு 10 days பிஃபோர் வந்து ஒர்க் ஆகல, வேற ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வாரண்டி கொடுப்போம், வாரண்டி ஏன் வேஸ்ட் பண்ணுவோம்? ஆமா வந்து கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நம்ம என்னதான் வந்து அங்கங்கே எம்பிஏலேருந்து எல்லாம் படிக்கிறோம், பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம், வீடியோஸ்லாம் பார்க்குறோம், எல்லாமே பார்த்தோம்ல, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறப்போ தான் எல்லாமே கற்றுப்போம் இல்லையா? ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எங்கே வெளில கற்றுக்காத ஒரு விஷயத்த நீங்கள் பிஸ்னஸில் என்ன கற்றுக்கிட்டீங்க? கஷ்டப்பட்டாதான்ப்பா எல்லாம் நடக்கும். எடுத்தோன்னே சக்ஸஸ் பார்க்க முடியாது. எடுத்தோன்னே இப்போ இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணனா இந்த மந்த்தே எனக்கு லேக்ஸாக ரிட்டர்ன் வந்துடணும். புரியுது புரியுது. ஓகேவா? நான் இப்போ ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே வைரல் ஆயிடணும். நான் இப்போ ஒன்று சொன்னா எல்லாம் நம்பிடணும். ஓகே. நான் பேஜ் ஓப்பன் பண்ண ஃபாலோ பண்ணிடணும். இன்ஸ்டன்ட். புரியுது. இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்றாங்க. அது நடக்கவே நடக்காது. அது புரிய மாட்டேன். இல்லாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 months 4 months அதை ட்ரை பண்ணிட்டு விட்டுடுறாங்க, என்னால் முடியலன்னு. நீங்கள் வந்து ஓகேவா அதை பண்ணிகிட்டே போனீங்கன்னா இட் வில் பி டன். ஆனால் அது முடியாமல் எனக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணும்னு சொன்னால் கிடைக்காது. ஷார்ட் டர்மா பார்க்காம லாங் டர்மா பார்த்தாதான். நானே ஒரு 13+ years பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரு 8 years-ஆ தான் என்னால வந்து ஸ்டேபிளா இருக்க முடியுது. எனக்கு ஒரு 5 years ஆச்சு அந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு. எனக்கு ஒரு 5 years ஆச்சு இதை எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எப்படி பண்றதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நிறைய பேர் எக்ஸ்போன்றாங்க. நான் வருஷம் எக்ஸ்போக்கு போவேன்.
ஓகே. இந்தியாவில் இல்லை, அப்ராட் எக்ஸ்போக்கு போவேன். ஓ. சவுத் கொரியா, ஆ. லாஸ்ட் இயர் வந்து பேங்காங் எல்லாம் வெக்கேஷன் போவாங்க. நான் 1 வீக் எக்ஸ்போக்கு மட்டும் போனேன். ஓகே. என்னோட டெய்லியும் அங்கே போவேன். அங்கே இன்டர்நேஷ்னல் வாட்டர் எக்ஸ்போ நடந்துச்சு. டெய்லியும் மார்னிங் போய் நைட் வரைக்கும் அங்கே இருப்பேன். ஓகே. என்னென்ன புதுசாக பண்ணுறாங்க, என்ன புது ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாம் சர்ச் பண்ணி அங்கே நான் இம்போர்ட் பண்ணுறேன். நான் சவுத் கொரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறேன் அல்க்ளைன் வாட்டர். ஓகே. ஓகே. சைனாவில் டைப் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இயரும் எக்ஸ்போக்கு போகிறேன் சைனாக்கு. ஸோ எனக்கு இந்த எக்ஸ்போ கல்ச்சர் பார்க்கும்போது நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணிட்டோம், நம்ம வருஷம் போகிறோமே எக்ஸ்போக்கு, அதை ஒரு இன்ஸ்டாவில் நம்ம போடலையே. ஆமா, நீங்க அதுவே ஒரு கான்டென்ட்டா போட்டிருக்கலாம். அது எனக்கு இப்போ தோணுது. அண்ட் மெயின் விஷயம், நீங்க கவர்மெண்ட் டெண்டர்ஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இப்போதான் 2026ல ஒரு எலெக்ஷன் வேற போயிருக்கு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாம்? இப்போ வந்து புதுசாக ஏதோ டெண்டர்ஸ் அவங்க ஒன்றும் இஷ்யூ பண்ணல. ஓகே. அவங்களும் வந்து கொஞ்சம் கற்றுக்கணும்ல, டைம்ல. ஓகே. ஓகே. டைம் வேணும் அவங்களுக்கு. ஸோ லாஸ்ட் பண்ண மாதிரியே ஒர்க்ஸும் கண்டினியூ ஆகும் நினைக்கிறோம். ஸோ அவங்க புதுசாக ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து ஆர்ஓஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ என்னோட சஜஷன் என்னன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஹாட் அண்ட் கோல்டு, இந்த ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் தனியாக வரும்ல, இந்த வின்டர் சீசன்ல பசங்க வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம், சம்மர் சீசன்ல கோல்டு வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கூல்ஸ்க்கு. ஹாட் அண்ட் கோல்டு. ஆமாம், ஹாட் அண்ட் கோல்டு யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கும் நான் வந்து ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எஜுகேஷன் மினிஸ்டருக்கு நான் பண்ணியிருக்கேன். அவங்களே மீட் பண்ணலான் இருக்கேன். மீட் பண்ணி இதை கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கு வரணும்னு இல்லை வேலை, இது வந்து ஈஸியாக எல்லாருக்கும் போகும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில். ஸோ அதுக்காக அதை பண்ணலான் இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க தமிழ்நாடு அண்ட் அதை தவிர்த்து நிறைய இடங்கள் போகிற மாதிரி உங்கள் பிராண்ட்ஸு. நெக்ஸ்ட் லெவல் என்ன இருக்குது? நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆல் ஓவர் இந்தியா பண்ணணும். அண்ட் எனக்கு வந்து இப்போ இந்த துபாயில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கெலாம் கூட மெயில் செட் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனியை அப்ரோச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ராட்ஸே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கரெக்டான நமக்கு ஒரு டைப், கரெக்டான ஒரு இன்வெஸ்டர் கிடைச்சாங்கன்னா எனக்கு வேர்ல்டு வைஸ் ஃபுல்லாகவே கென்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். கென்ஸ் வந்து நாட் ஓவர் சென்னை தமிழ்நாட்டில் முடியாமல் வேர்ல்டு வைஸ் ரீச் பண்ணும். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ஒரு இன்வெஸ்டர் இல்லாட்டி ஒரு டைப் நம்மளுக்கு கிடைச்சா கண்டிப்பாக பண்ணிடலாம். பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இந்த வீடியோ கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், விமென்க்கு மெயினாக. தேங்க்யூடா.